பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் கடவுளின் விருப்பம், காட்ஸ் டிசைர். சில வேளையில் வாழ்க்கை குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். பல வேளையில் நம்ம சிந்திக்கிறது உண்டு, நம் வாழ்க்கைக்கான நோக்கத்தை தெரிந்து கொள்வது எப்படி, நோக்கத்தை தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யணும். பற்பல பாதைகள் நம் கண்முன் இருந்தாலும் நமக்கான பாதை எது, நம்ம நடக்கும் பாதை கடவுள் திட்டத்தின் ஒரு பங்கா, நம்ம சரியான இலக்கை நோக்கி தான் பயணம் செய்கிறோமா, இப்படி பல கேள்விகள் நமக்குள் எழும்புறது உண்டு. அது இயல்பு. நம் வாழ்க்கை கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தா, கடவுளை பிரியப்படுத்த நம் மனம் விரும்பினா, நம் வழியை அவரிடம் ஒப்பு கொடுத்தா, நம் விருப்பத்தையும் அவருடைய விருப்பத்தையும் ஒன்றாக இணைத்தா, சரியான விருப்பத்தை அவர் நம் இருதயத்தில் விதைப்பார். கடவுள் நம் இருதயத்தில் விதைக்கும் விருப்பம் எல்லா எதிர்மறை குரல்களை விட வலிமையானது. நம்மை சில வேளைகளில் அது திடுக்கிட செய்கிறது கூட உண்டு. எல்லா சந்தேகங்களும் நம்மிடம் பேச ஆரம்பிக்கும், இது எப்படி சாத்தியம்னு. கடவுள் விதைக்கும் விருப்பத்தை யாராலும் அசைக்க முடியாது. அந்த விருப்பம் சாத்தியமற்றதாக தோன்றினாலும், எத்தனை மக்கள் எதிராக இருந்தாலும் நமக்குள் நம்பிக்கை, தைரியம், புது உத்வேகம் பிறக்கும். அதை செஞ்சு முடிக்க மனம் விரும்பும். அதுதான் கடவுளின் விருப்பம். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய சபையில் வயதான போதகர், அவருக்கு 2 மகன்கள். அவர் காலத்திற்கு பிறகு சபையை நடத்த எந்த மகனை தேர்வு செய்யணுன்ற குழப்பத்தில் அவர் இருந்தார். கடவுளின் விருப்பத்தை முதன்மையாக கொண்டு சபையின் மிகவும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய காரியத்தை குறித்து சில கேள்விகளை 2 மகனிடம் தனித்தனியாக கேட்டார். முதல்ல அவர் கேள்வி கேட்டது, சபை தேவைகள் சந்திக்கப்பட பற்பல ஊழியத்தை தாங்க என்ன செய்ய அப்படின்னு கேட்டார். மூத்தவன் என்ன சொன்னான், சபையில் பற்பல செயல்களை நடத்தி பணத்தை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னான். இளைவன் என்ன சொன்னான், கடவுளின் பாதத்தண்டையில் அமர்ந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம், அதுவே நல்ல பங்கு அப்படின்னு சொன்னான். விதவிதமாக மக்கள் விரும்பும் உணவுகளை கொடுத்து அதன் மூலம் நிதி திரட்டலான்னு மூத்தவன் சொன்னான். இளைவன் என்ன சொன்னான், உபவாசத்தை வலியுறுத்தலாம், சபை மக்களுடன் ஒருமனப்பட்டு உபவாசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். மூத்தவன் என்ன சொன்னான், சபை உறுப்பினர்களின் ஐக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். இளைவன் என்ன சொன்னான், தனிப்பட்ட கடவுளின் உறவையும் தனிப்பட்ட கடவுளின் ஐக்கியத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கலாம். கடவுள் சபை உறுப்பினர்களின் இருதயத்தை ஏவி உணர்த்துதல் கொடுத்து அதன் மூலம் நம் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொன்னான். மூத்தவன் என்ன சொன்னான், சபை உறுப்பினர்களின் கையேந்தலாம் அப்படின்னு சொன்னான். இளைவன் என்ன சொன்னான், கடவுளிடம் போராடி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னான். மூத்தவன் என்ன சொன்னான், தசம பாகத்தை குறித்து சபை மக்களிடம் பிரசங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான். இளைவன் என்ன சொன்னான், எல்லாமே கர்த்தருடையவை, நம்மிடம் உள்ள அனைத்தும் நம்முடையவைகள் அல்ல, அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட நாம் உற்சாகத்துடன் மன மகிழ்ச்சியுடன் மன விருப்பத்துடனும் நம்ம கொடுக்கறது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நம்ம வலியுறுத்தலாம் அப்படின்னு சொன்னான். எல்லா பதிலும் சரியாக இருந்தாலும் முன்னுரிமை பதிலை அளித்த, கடவுளின் விருப்பத்தை தன் விருப்பமாக நினைத்து பதிலளித்த இளையவனை தான் சபை தேர்ந்தெடுத்தது. கடவுளின் விருப்பத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? சங்கீதம் 37:5 உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு இருக்கு. பிலிப்பியர் 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் 16:9 மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் அப்படின்னு இருக்கு. நம்ம எடுத்துக்கிட்ட நாயகர்கள் தாவீது, நெகேமியா. தாவீது ஆடு மேய்க்கிற சின்ன பையன். அவன் இருதயத்தில் கர்த்தர் விதைத்த விருப்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லாரும் கோலியத்தை பார்த்து பயந்து ஓடி பதுங்கினாங்கன்னா, தாவீது மாத்திரம் தீவிரமாக எதிர்கொண்டு ஓடி, அது எப்படி பைபிளில் இருக்குன்னா, தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீனுக்கும் எதிராக ஓடி கொன்று வென்றது நமக்கு தெரியும். நெகேமியா அரசனிடம் பானபாத்திரக்காரனாக இருந்தவன். அவன் செய்த ஜெபம், அவன் மனதில் தேவன் வைத்த விருப்பம், அது எப்படின்னா, என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லைன்னு அவன் சொல்கிற விதம். எருசலேம் அலங்கத்தை கட்டிய நிகழ்வு எல்லாமே நமக்கு தெரியும். இதுலேருந்து நமக்கு என்ன தருதுன்னா, கடவுள் விருப்பத்தை மட்டும் இருதயத்தில் விதைக்கிறதில்ல, அதனுடன் சேர்த்து சக்தி, திறமை, தைரியம், மனபலம், பொருள் பலம், உத்வேகம், தயவு, கிருபை எல்லாத்தையும் சேர்த்து தரார் அப்படின்றது புரியுது. நம்ம இதுவரை உணராத வலிமை, இதுவரை இல்லாத திறமை, இதுவரை பார்க்காத தயவு தருகிறார்ன்றது புரியுது. அவர் நம் இருதயத்தில் வைக்கும் விருப்பம் சிறந்த பாதை, உயரிய பாதை, செல்வாக்கான பாதை, மக்களுக்கு உதவும் பாதை, பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பாதை, நமக்குள் இருக்கும் புதையலை ஒன்றொன்றாக வெளியில் கொண்டு வரும் பாதை, புதிய நிலைக்கு உயர்த்தும் பாதைன்னு புரியுது இல்லையா? எதிரின் இருதயத்தை கூட தேவன் ஆளக்கூடியவர் என்பதை யாத்ராகமம்
9:12 நம்ம பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தபடி கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் தன்னை அறியாத மற்றவர்களிடம் இருதயத்தின் விருப்பங்களை வைப்பார், கடினப்படுத்துவார் என்றால் அவர் தமது நோக்கத்திற்காக அவருடைய சேவை செய்ய விரும்பும் நம்மை, நம் விதியை நிறைவேற்ற கடவுள் நமக்கு எவ்வளவு ஆசைகளை நம் இருதயத்தில் வைப்பார்ன்றது புரியுது இல்லையா? இது எல்லாத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் சரியான நேரத்தில் சரியான விருப்பத்தை நம் இருதயத்தில் வைப்பார் அப்படின்றது புரியுது. சிறப்பான ஒன்றை கொடுக்கவே நம்மை சில இடங்களிலிருந்து பிரித்தெடுக்கிறார் அப்படின்றது புரியுது. கடவுள் நம் இருதயத்தில் விதைக்கும் விருப்பம் வலுவானது, அதை கடந்து செல்ல முடியாது. நமக்கான நோக்கத்தை அவர் இழக்கவும் விடமாட்டார் அப்படின்றது புரியுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளை முதல் இடத்துல வைக்கணும். நெகேமியா மாதிரி ஜெபம் பண்ணணும். கடவுளை பிரியப்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது புரியுது. அப்படி நம்ம இருந்தால் நம்ம நினைப்பதை விட பெரிய அளவில் அடியெடுத்து வைக்க உதவுவார். நம் கற்பனைக்கும் எட்டாத இடத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். நம் சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யும் அளவிற்கு நம் விருப்பத்தை வலிமையாக்குவார். கடவுளின் விருப்பம் நம் விருப்பமாக இருக்க நம் விருப்பத்தை அவருடன் விருப்பத்துடன் இணைப்போமா? நம் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போமா? அப்படி நம்ம இருந்தால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் விருப்பத்துடன் நம் விதியை நோக்கி நகர்ந்து செல்வோமா? நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா?